முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்த நாள் வரப்போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை முன்னிட்டு அவர் அவருடைய அறிக்கைகளை வெளியிட்டிருக்காரு. அதாவது ஜூன் 22ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு அவர் நிறைய அறிக்கைகளை வெளியிட போவதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதை தாண்டி சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை தாண்டி உள்ள என்னென்ன சலுகைகள்லாம் இருக்கு, என்னென்ன அறிக்கைகள்லாம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல சொல்றேன் பாருங்க. அதை தொடர்ந்து முதலாவதா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் இனிமேல் போதைப் பொருளே இருக்காது அப்படின்றத நான் உறுதிப்பட சொல்றேன் அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இரண்டாவதா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் கல்வியை உறுதி செய்வதற்காக கல்லூரியில இருந்து PhD வரையும் அவங்களுக்கு கல்வி கடன் வழங்கப்படும், 20 லட்சம் ரூபாயிலிருந்து கல்வி கடன் வழங்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் TNPC, TRP, TNERB இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே காலதாமதம் இல்லாமல் நடைபெறும், அதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. தனியார் நிறுவனத்தில் 70% தமிழக மக்கள் வேலை செய்ய வேண்டும், பணியாற்ற வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டார். அதை தொடர்ந்து இளைஞர்கள் சுயமா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு 25 லட்சத்திற்கு மேற்பட்டு லோன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 29 வயதிற்கு உட்பட்டவங்க, அதாவது 29 வயசாகியுமே அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கிறவங்களுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டிப்ளமா படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல டிப்ளமா படிச்சு முடிச்சவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு உதவித்தொகையா மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. அறிக்கை எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்னும் என்னென்ன அறிக்கைகள் இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த அறிக்கைகள் எல்லாம் செயல்படும் அப்படின்றத அதிகாரப்பூர்வமாகவே சொல்லியிருக்காங்க. இன்னும் வேற என்ன அறிக்கைகள்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா மக்கள் ஆல்ரெடி கணிச்சு முடிச்சுட்டாங்க. நம்ம சின்னம் நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில். கப்பு முக்கியம் பகிலே.